ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் டேஸ்டான ஈஸியான ஒரு அப்பள குழம்பு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. இது வெள்ளை சாதத்து கூட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு நம்ம சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த அப்பளத்தை தொட்டுனே சாப்பிடலாம். நம்ம வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சின்ன குக்கரில் நான் ஏற்கனவே 2 மணி நேரம் கடலைப்பருப்பு கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு. இதை நம்ம இப்போ இந்த குக்கரில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதையும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விட்டுட்டு 1லேருந்து ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம ப்ரெஷர் விட்டு இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லாவே உருளைக்கிழங்கு அந்த கடலைப்பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அப்பள குழம்புக்கு எண்ணெய் அதிகமாகவே இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 4 பல்லு பூண்டு, இப்போ வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இப்போ 1 கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இந்த அப்பள குழம்புக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த சின்ன மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், நீங்கள் துருவன தேங்காய் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது பேஸ்ட் அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கூட சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த அப்பள குழம்புக்கு புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி நம்ம அதிகமாகவே வச்சு இந்த அப்பள குழம்பு செய்யலாம். இப்போ நல்லாவே வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கி விட போகிறோம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பை தண்ணியோட சேர்த்துடலாம். நம்ம இப்போ நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இது மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரத்தை சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, உங்களுக்கு இந்த அப்பள குழம்பு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. நீங்கள் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த கடலைப்பருப்பை
ஊற வச்சு வேக வைக்காமல் கூட சேர்க்கலாம், இல்லை உங்களுக்கு வேக வச்சு சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கடலைப்பருப்பை வேக வைக்காமல் கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறோம். மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெயே நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே அப்பளத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். நம்ம இது கூட இதை சேர்த்துடலாம். நீங்கள் இந்த அப்பளம் இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் அப்பளம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும்போதே இந்த அப்பளத்தை நம்ம சேர்த்துடணும். இப்போ நம்ம நல்லா இந்த அப்பளத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அப்போ தான் இந்த அப்பளம் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்பளம் குழம்பு. நம்மளுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் தண்ணியாக இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அப்பளத்தை இது கூட சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு விட்டுடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப்பளமும் நல்லாவே வெந்திருக்கு. குழம்பும் இந்த அளவுக்கு நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கும் போதே நம்ம அப்பளத்தை சேர்த்துடணும். இப்போ அப்பளத்தை போடுறதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.